This conference will now be recorded. சவுண்ட் கேட்கல பிரதர். சவுண்ட் இல்ல, ஆடியோ இல்ல. ஸ்தோத்திரம். நம்ம எத்தனை பேருக்கு இந்த இந்த காரியங்களை குறித்து அதிக சந்தோஷமும் எதிர்பார்ப்பும் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் நித்தியமா இருக்க போகிற நகரத்தை குறித்து, நாட்டை குறித்து, அந்த இடங்களை குறித்து நாம் அதிகமா தியானிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 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 ஊருக்கு வந்த பிறகு நம்ம சொந்த ஊர்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா சாதாரணமா ஒரு பிளான் போடுவாங்க. ஒரு இன்ஜினியரை யாராவது ஒரு படம் போடுவாங்க. சில பேர் வந்து ஏற்கனவே கட்டின பில்டிங்கை கூட வாங்குவாங்க. அப்ப வாங்கும்போது அதோடைய படங்கள், அதோடைய இது பிளான், சில பேர் அதை கலர்ல போட்டு காட்டுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். இது நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு சொந்தமானதுன்னு பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய எமிரேட்ஸ் பேலஸோ எதை பார்த்தாலும் கூட அது வேற விஷயம். நம்ம சொந்த வீடுன்னு பார்க்கும்போது வேற இது. ஆனால் இந்த நாட்கள்ல நாம் பார்த்து கொண்டிருக்கிற அந்த சித்திரம், நாம் நித்தியமாய் தங்க போகிற நித்திய நகரம், நித்திய வீடு, நித்திய ஸ்தலத்தை குறித்து அங்க என்ன இருக்கும், எப்படி இருக்க போறோம், இதை குறித்து தியானிக்கும் போது நம்ம எல்லாரும் அதிக உற்சாகமாய், இதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையின் எதிர்பார்ப்பு. இந்த உலகத்தின் இப்போது இருக்கிற சகோதரன் முத்துசாமி அழகா சொன்னது போல இந்த நாள்ல இருக்கிற தற்போதைய உலகம் இல்ல, வரப்போகிற இந்த நித்திய உலகம் இங்க, இந்த புதிய பூமி இங்கதான் இருக்க போகுது. ஏதோ வானத்துல பறக்க போறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வானத்துல போய் ஆண்டவரோடு சந்திச்சாலும் ஆண்டவரோடு சேர்ந்து இங்க வந்து அரசாடுவோம், இங்க வந்து இருப்போம் என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல இந்த புதிய பூமியை குறித்து தொடர்ந்து சில காரியங்களை சிந்திக்க போறோம். எல்லாரும் வேதத்தையும் திருப்பிக்கங்க, நான் நிறைய வசனங்களையும் பார்க்க போகிறோம். இந்த பூமியை புதுப்பிக்க, ரெனியூ பண்றதுக்கு ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. தேவன் தான் முதலாக சிருஷ்டித்த இந்த பூமியை ஒருபோதும் விட்டுவிடவில்லை, கைவிடவில்லை. இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்கு முழு வேதத்திலையும் பலவிதமான சொற்களஞ்சியம் இருக்குது. இதை கவனிக்கணும். அந்த வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் இருக்கு பைபிள்ல. இங்கிலீஷ்ல சொல்றேன்: ரெக்கன்சைல், ரெடீம், ரெஸ்டோர், ரெக்கவர், ரிட்டர்ன், ரெனியூ, ரீஜெனரேட், ரிசரெக்ட். தமிழ்ல சொன்னால் ஒப்புரவாக்குதல், மீட்பு, திரும்ப நாட்டப்படுதல், திரும்ப பெறுதல், திரும்புவது ரிட்டர்ன், புதுப்பிக்கப்படுவது, மீண்டும் உருவாக்கப்படுவது ரீஜெனரேஷன், உயிர்த்தெழுதல். இந்த விவிலிய சொற்கள், இந்த வேதத்தின் சொற்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் கூட மறுபடி அல்லது திரும்ப அந்த முன் என்ற ஒரு பதத்தோடு ஆரம்பிக்குது. அப்படின்னா இந்த வார்த்தைகளை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இது முன்னாலே அழிந்து போனதை அல்லது இழந்ததை அதனுடைய ஒரிஜினல் நிலைமைக்கு, அசல் நிலைமைக்கு, ஆதி நிலைமைக்கு திரும்பி கொண்டு வரதுதான் இந்த வார்த்தைகள் குறித்து சொல்லுகிறது. உதாரணமாக, மீட்பு என்று சொன்னால் முன்னே எனக்கு சொந்தமானதை நான் திரும்ப வாங்குவது, அதான் மீட்டெடுக்கிறது. இப்ப சில பேர் அடகு வைப்பாங்க, தங்களுடைய சொந்த நகையை அடகு வைப்பாங்க, அப்புறம் பணத்தை கொடுத்து தங்களுடைய நகையை எடுத்துக்கொள்வாங்க, அதான் மீட்டெடுக்கிறது. ஒப்புரவாக்குதல் என்றால் முன்னாலே இருந்த நட்பு, ஒற்றுமையை திரும்ப கட்டி அமைக்கிறது, திரும்ப நிறுத்துவது, அதுதான் ஒப்புரவாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். புதுப்பித்தல் என்றுனா, ஒரு அருமையா வாங்கியிருப்பீங்க ஒரு நகையோ அல்லது ஒரு டேபிளோ, நல்ல அதை பாலிஷ் பண்ணி வாங்கும்போது இருந்த அந்த ஷைனிங்க்கு வர்றதுக்கு பண்ணுவீங்க. அதான் மீண்டும் புதியதாக்கி அசல் நிலைக்கு கொண்டு வருவது, அதுதான் புதுப்பிக்கிறது. உயிர்த்தெழுதல் என்றால் மரித்த பிறகு மீண்டும் அந்த சரீர ரீதியாக உயிரடைவது, அதுவும் முன்னால இருந்த உயிர் வருவது. இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, தேவன் எப்பொழுதும் நம்மிலே வைத்திருந்த ஆதி நோக்கத்தின் வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறார் என்பதை இது எல்லாம் காட்டுகிறது. மேலும் அவர் எப்போதுமே
நம்மை அந்த முதல் டிசைன், ஆண்டவர் எதேன் தோட்டத்துல சேர்ந்த முதல் டிசைனுக்கு, முதல் வடிவமைப்புக்கு திரும்பவும் மாற்றதான் முற்படுகிறார். அதே போல அவர் இந்த பூமியையும் கூட தான் முதல் விரும்பியபடியே இன்றைக்கும் பார்க்கிறார். அந்த அசல் டிசைன், அந்த ஒரிஜினல் டிசைன், அசல் வடிவமைப்பிற்கு மீட்டெடுக்க முனைகிறார். ஏன்னா இப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல, he sees the earth in terms of what he intended it to be and God seeks to restore it to its original design. தேவன் நம்மையும் மனுகுலத்தையும் நரகத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டு வேறு புதிய சாப்டர், புதிய காரியத்தை ஆரம்பித்திருக்கலாம். அவர் ஒரு புதிய ஆதாம் ஏவாளை உருவாக்கி பழையவர்களை எல்லாம் நரகத்துக்கு அனுப்பியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அதற்கு பதிலாக வானம், பூமி, மனுகுலத்தோடு அவர் தொடங்கியதை மீட்க, அவைகளை மீண்டும் தன்னுடைய ஆதி நோக்கத்திற்கு கொண்டு வரவும் தேவன் தெரிந்தெடுத்து கொண்டார். ஏனென்றால் தேவனே இறுதி மீட்பிலே மிகவும் வல்ல நிபுணர். God is the ultimate salvage artist. விஷயங்களை அதனுடைய அசல் நிலைக்கு மீட்க, அவற்றை மேலும் சிறப்பாக செய்யவும் தேவன் விரும்புகிறார். இன்னொரு வார்த்தை பார்த்தீங்கன்னா ரீக்ளைம். ரீக்ளைம்னா திரும்பவும் உரிமை எடுப்பது என்பது இன்னொரு சொல். மனு குலத்தின் மேலே, ஆதாம் ஏவாளின் மேலே தேவனுக்கு முன்னால முழு உரிமை இருந்தது. அது தற்காலிகமாக இழக்கப்பட்டது. ஆனால் அது இயேசு கிறிஸ்துவில் முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டு ஒரு புதிய நிலைமைக்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பதை அந்த வார்த்தை அறிக்கை செய்கிறது. ரீக்ளைம்னா ஆண்டவர் திரும்பி கிளைம் பண்றார். சங்கீதத்துல பார்க்கிறோம் 24:1, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவை. தேவன் ஒருபோதும் பூமி மேல் தனக்குள்ள அந்த உரிமை பத்திரத்தை, இந்த டைட்டில் டீடை அவர் சரணடையவே இல்லை. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் உலகமும் அந்த பூமியும் சாத்தானுடையது, தேவன் மேலே தேவதூதர்களை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி இல்லை. இந்த பூமியை அவர்தான் சொந்தமாக வைத்திருக்கிறார். அதை தன்னுடைய எதிரிகளிடத்திலே அவர் விட்டுவிட மாட்டார், சரணடைய மாட்டார். இந்த மீட்பு எப்படி ஒப்பேற போகுது, எப்படி நிறைவேற போகுது, இந்த திட்டத்தை குறித்து நமக்கு ஒரு தரிசனம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை புரிந்து கொள்வது மிக கடினமான காரியம். இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க டாப்டி பைபிள் ஸ்டடிலாம். இதுல பெரும்பானவை என்னன்னா சீராக்கும் அற்புதங்கள். தே ஆர் மிராக்கிள்ஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன். திரும்ப இழந்து போன ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பது, இழந்து போன வாழ்வை மீட்டெடுப்பது, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலைக்காக வாழ்க்கையை சீரமைக்கிறது. அப்ப இயேசுவின் அற்புதங்களை பார்க்கும் போதெல்லாம் மீட்பின் அர்த்தத்திற்கு ஒரு சாம்பிள், ஒரு மாதிரியை நம்ம பார்க்கலாம். பாவம் தீமைகளுடைய சங்கிலிருந்து சிருஷ்டிப்பை விடுவித்து தேவ நோக்கத்துக்கு சிருஷ்டிகளை மீண்டும் நிலைநிறுத்த இயேசு கிறிஸ்து வந்தார். பூமியை நிரப்பவும் ஆளுகை செய்யவும், தேவ மகிமைக்காக அதை பெருக்கவும் தேவன் மனுஷனை சிருஷ்டித்து இந்த பூமியில வைத்தார். ஆனால் அந்த திட்டம் இன்னும் முழுமையாக சரியாக நிறைவேறவில்லை. அப்படியானால் யோசிச்சு பாருங்க, தேவ திட்டம் ஒருவேளை தவறாக செய்யப்பட்டதோ அல்லது தேவ திட்டம் கைவிடப்பட்டதோ என்று சொல்லி நம்ம முடிவு செய்யலாமா? கூடாது. அப்படி நம்ம நினைத்தால் தேவன் ஒருவேளை தப்பா டிசைன் பண்ணிட்டார் அப்படின்னு நினைத்தால், அனைத்தையும் அறிந்த சகல ஞானம் உள்ள இறையாண்மை உள்ள தேவனுடைய தன்மைக்கு நம்முடைய ஐடியா பொருந்தாது. கேன்சல் பண்றது, எரேசர் வச்சு எரேஸ் பண்றதெல்லாம் ஆண்டவரோட ஐடியா இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். மனுகுலத்தை மீட்டு பூமியை திரும்ப மீட்பேன் என்று தேவன் ஆரம்பத்திலிருந்தே தீர்மானித்தார். ஏன் என்றால் அவருடைய அசல் திட்டம், ஒரிஜினல் பிளான், அது நிறைவேறுவதற்காகவே அப்படி தீர்மானித்தார். இந்த தேவ நோக்கத்தை மிகவும் தெளிவாக வேதம் நமக்கு காட்டுகிறது. அப்படி இருந்தும் கூட நம்மில பல பேர் புதுப்பிப்பது, மறுசீரமைப்பு, இந்த அடிப்படையில இந்த பூமியை குறித்து நம்ம சிந்திப்பதில்லை.
அதற்கு பதிலாக தேவன் பூமியை அழிக்கப் போகிறார். அவருடைய ஆதி வடிவமைப்பையும் அந்த டிசைனையும் திட்டத்தையும் கைவிட்டு விட்டு ஒரு புதிய திட்டத்தை ஒரு பூமி அல்லாத ஏதோ ஒரு பரலோகத்திலே தொடங்குவார் என்று நம்புகிறோம். இன்றைக்கும் வரப்போகிற வாரங்களிலும் வேதம் நம் கண்களை திறக்கட்டும். ஆமென். நம்ம தேவன் பூமியை அழித்து விட்டு ஒழிக்க போகிறார் என்று நம்ம கருத்து வைக்கிறதுக்கு பின்னணி என்ன? இது ஒரு பலவீனமான ஒரு இறையியல். இட்ஸ் a weak theology. சில சமயம் இப்படி நான் சொல்றதை சொல்ல மாட்டோம். ஆனால் நம்ம எப்படி மனசுக்குள்ள நினைக்கிறோம்னா, தேவன் தன்னுடைய சிருஷ்டியிலே ஒரு தோல்வியுற்ற ஒரு டிசைனராக ஆக்கியோனாக நம்ம காண்கிறோம். தன்னுடைய தவறை உணர்ந்த பிறகு அவர் சிருஷ்டித்த அவர் செய்த பல காரியங்களை அவர் குப்பையில எரிந்து விடுவார். தோல்வியுற்ற பூமிக்கு ஒரு ஆறுதல் அளிக்கிறது போல நம்மள சில பேரை அக்கினியிலிருந்து மீட்பார் என்று நினைக்கிறோம். இப்படிதான் நம்ம தலையில ஐடியா இருக்குது. ஆனால் இந்த கருத்து வேதத்தாலே உறுதியாக மறுக்கப்படுகிறது என்று படிக்க பார்க்கிறோம். தேவனுக்கு ஒரு அற்புதமான திட்டம் இருக்கிறது. அவர் பூமியை குப்பை குவியலாக மாற ஒப்படைக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஏனென்றால் மீட்பு என்பது நம்ம சிருஷ்டிகளாகிய நமக்கு ஒரு ஆன்மீக காரிய பரிமாணத்தை, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரிமாணத்தை கூட்டுகிற ஒரு காரியம் இல்ல. அதுக்கு மாறாக ஏற்கனவே இருந்த நம்முடைய நிலைக்கு ஒரு புதிய வாழ்வையும் புதிய உயிர் சக்தியையும் கொண்டு வந்து வருகிறதே மீட்பு. ஆதி சிருஷ்டிப்புல இல்லாமல் இந்த கிறிஸ்துவில வருகிற மீட்புல சேர்க்கப்பட்ட ஒரே விஷயம் பாவத்திற்கான நிவாரணம். மீதி எல்லாம் எதுக்காக அது கூட செஞ்சாருன்னா, நம்ம அந்த பாவத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிராயசித்தம் பண்ணியதும். ஏன்னா திரும்ப நம்ம பாவமற்ற ஒரு படைப்பாக மீட்டெடுக்கும் நோக்கத்திற்காக. ஆதாமும் ஏவாளும் உலகத்துல பிறந்த போது பாவமே இல்லை அவங்ககிட்ட. அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த பாவ பிராயசித்தம் கூட நடந்தது. தேவ கிருபை நம்மை சுற்றி இருக்கிற இயற்கையை சீரமைத்து மீண்டும் ஒரு முறை முழுமையாக்க போகிறது. அது கொஞ்ச நேரம் பார்ப்போம். புதிய பூமி என்று நாம சொல்லி கொண்டிருக்கிறது மீட்டெடுக்கப்பட்ட பழைய பூமி. நம்ம வாழ்கிற பூமியில மீட்டெடுக்கப்பட்ட புதிய பூமி. எல்லாரும் அப்போஸ்தலர் 3:21 திருப்பிக்குவோம். ரொம்ப ஒரு அழகான ஒரு காரியத்தை பேதுரு அங்க பிரசங்கிக்கிறோம். அப்போஸ்தலர் 3:21 யாராவது வாசிங்க. உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசி எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீருங்காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் பழைய தமிழ்ல அவ்வளவு கிளியரா இல்ல ஒரு வார்த்தை. புதிய தமிழ்ல வாசிக்கிறேன். இறைவன் தமது பரிசுத்த இறைவாக்கினவர் மூலம் வெகு காலத்திற்கு முன்பே வாக்கு பண்ணினபடி அவர் எல்லாவற்றையும் புதுப்பிப்பார். He will restore everything. அந்த காலம் வரும் வரை கிறிஸ்து பரலோகத்தில் இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் புதுப்பிக்கிற வரைக்கும், திருப்பி இந்த உலகத்துல கட்டும் வரைக்கும் கிறிஸ்து பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று பேதுரு பிரசங்கித்தான். தேவன் எல்லாவற்றையும் மீட்டெடுக்கும் காலம் வரும் என்று இதுல நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். இந்த எல்லாம் என்பது இது எல்லாம் என்கிற வார்த்தையை மிகவும் அதிகமாய் கவனிக்கணும். அது நல்ல ஒரு வாக்குறுதி. அதாவது நாம் முன்னே இருந்தது போல முழுமையான நீதியுள்ள மனுஷர்களாக அவர் வடிவமைத்த, அவர் டிசைன் பண்ணிய மனுகுலத்தை தேவன் மீட்டெடுப்பார். இந்த பிசிக்கல் யூனிவர்ஸ், இயற்பொருள் சார்ந்த அந்த முழு பிரபஞ்சத்தையும் முன்னே இருந்தபடி மீட்டமைப்பார். அப்ப பேதுரு இங்க சீரமைப்பு என்று ஒரு பிரசங்கம் பண்றான். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் என்று அவன் சொல்லுவது, அந்த தீர்க்கதரிசிகளை படிக்க போறேன். அப்ப பதில் தெளிவாக வரும். பேதுருவுக்கு ஆவியானவர் காட்டியபடி இந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் உரைத்தவைகள்னு சொல்றான். தேவன் பூமியில் உள்ள அனைத்தையும் மீட்டெடுப்பார். தீர்க்கதரிசிகள் பாருங்க, ஒருபோதும்
சரீரம் இல்லாத ஆவிகளை பற்றி அவர்கள் கவனிக்கிறது இல்லை. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி, புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி பாருங்க, ஏதாவதுங்க மேல் அப்படியே வானத்துல ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கிறது, மறந்துகிட்டு இருக்க ஆவிகளை பத்தி அவங்க சொல்றது இல்லை. அவருடைய தீர்க்க தரிசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, நிலத்தை பத்தி, பரம்பரை சொத்து, எருசலேம் நகரம், அவர்கள் நடந்து வருகிற பூமி, இவைகளை குறித்து அக்கறை கொண்டுள்ளவர்களாக நம்ம தீர்க்கதரிசிகளை பார்க்க போகிறோம். மேசியா பரலோகத்திலிருந்து பூமிக்கு வருவார். நம்மை பூமியிலிருந்து பரலோகத்துக்கு அழைத்து செல்வதற்காக அல்ல, ஆனால் பூமியை அவருடைய ஆதி நோக்கத்துக்கு என்று மீட்டெடுத்து அவர் நம்மோடு என்றென்றும் இங்கு வாழ்வதற்காக வருவார். அல்லேலூயா. இது ஏதோ புதுசா வந்தது இல்ல. இன்றைக்கு பார்க்க போற நிறைய காரியம் பழைய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து பிள்ளையாக பிறந்த நாட்கள்ல பார்க்கலாம். லூக்கால இருக்குது 2வது அதிகாரத்துல. அங்க ஒரு 84 வயது உள்ள அன்னாள், அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாலும் பார்க்கிறோம். பிள்ளையாண்டானாகிய இயேசுவை பார்த்தவுடன் அவள் உடனடியாக மரியாளையும் யோசேப்பையும் அணுகி இப்படி சொன்னாலும், கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அப்ப அங்க இருந்த ஜனங்கள், அந்த ஆலயத்துல சுத்தி இருந்த ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க? மீட்பை. தங்களுடைய சொந்த மீட்பையா? நிச்சயமாக. ஆனால் அதற்கு மேலையும் அவங்க எதிர்பார்த்தாங்க. தங்களுடைய மீட்பை மாத்திரம் இல்ல, தங்களுடைய குடும்பங்கள், சமுதாயம், தங்களுடைய நகரமான எருசலேம் கூட மீட்கப்படும்படி அவர்கள் காத்து கொண்டிருந்தாங்க. எருசலேமின் மீட்பு இஸ்ரவேல் மீட்பாகவும் இருக்கும். உலகம் முழுவதும் ஆபிரகாம் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவதாக வாக்களிக்கப்பட்டதுனாலே எருசலேம் இஸ்ரவேலின் மீட்பு பூமியின் மீட்பையும் பற்றி பேசுகிறது. இந்த மீட்பையெல்லாம் செய்கிற ஏஜென்ட் யாரு? செயலாளர் யாரு? இயேசு. இந்த பிள்ளையாண்டானாக அன்னாள் பார்த்த அந்த பிள்ளை மீட்கப்படும் மனிதனின் ராஜாவாக மாறும் மேசியா, மீட்கப்படுகிற எருசலேமின் ராஜா, மீட்கப்படும் இந்த பூமியின் ராஜா. இதுவே ராஜ்யத்தின் நற்செய்தி. நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோது, யோவான் ஸ்நானகன் வந்தபோது பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு ராஜ்யத்தை குறித்து பேசினார். ஒரு ராஜ்யம் என்றால் ராஜா உண்டு, மக்கள் உண்டு, ஆளுகைகள் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு விரிவான தரிசனம் நமக்கு வேணும். இதற்கு குறைவான எதுவுமே தேவ மீட்பின் திட்டத்தின் ஒரு குறுகிய பார்வை. நமக்கு நம்ம கண்ணால பார்க்கிற இந்த தெரிந்திருக்கிற பூமி ஒரு முடிவுக்கு வருமா? ஆமென். ஆனால் அது இறுதி முடிவுக்கு வருமா? இல்லை. இது முழுவதுமாய் அழிக்கப்பட போவதில்லை. பாவம் தொட்டு மாசுபடுத்திய எந்த காரியத்தையும் தேவன் அதை மீட்டு பரிசுத்தமாக்குவார். அவருடைய மீட்பு கொஞ்சம்தான். பாவத்தின் சாபம் ரொம்ப தூரம் போயிடுச்சு பிரதர், இந்த பூமி ஒண்ணுக்கு உதவாதுன்னு சொன்னீங்கன்னா தேவன் அவருடைய காரியங்கள்ல தோல்வி அடைந்துட்டார்னு அர்த்தம் இல்ல. பாவத்தின் விளைவுகள் எவ்வளவாய், அந்த அளவு எவ்வளவாய் இருந்தாலும் மீட்பின் விளைவும் அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். ஆமென். சகல பாவங்களையும் இயேசுவின் ரத்தத்தினால மீட்க முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 நாம் பார்க்கிற முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின்னு என்று கூறுகிறது. அப்ப ஜனங்க மடிஞ்சா அவங்க இல்லாம போய் விடுவதில்லை. நாம் புதிய மனிதர்களாக எழுப்பப்படுவதனால இந்த பூமியும் ஒரு புதிய பூமியாக உயர்த்தப்படும். பாருங்க, நம்ம மரிக்கும் போது நம்ம சுத்தமா இல்லாம போல, நம்முடைய ஆவி காத்து கொண்டிருக்கிறது அந்த பரதேசத்துல இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியும். அதே போல இந்த முந்தின பூமி அழிக்கப்பட்டாலும் ஒரு புதிய பூமி எழுப்பப்படும். இந்த பேதுரு அப்போஸ்தலர்ல பார்க்கிறோம், எல்லாமே ரெஸ்டோர் பண்ண வேண்டும், மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதை அவர் புது ஐடியாவா பேதுரு கற்றுக்கொண்டாரா? இல்ல. அவர் தீர்க்கதரிசிகளிலிருந்து கற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவிலிருந்து நேரடியாக அவர் போதிக்கப்பட்டார். ஒரு தடவை பாருங்க, இயேசு தன்னை பாராட்டுவாரோ தனக்கு வெகுமதியை எதிர்பார்த்து பேதுரு சொன்னார், சீஷர்கள் எல்லாம் நாங்கெல்லாம் உங்களை பின்தொடர எல்லாவற்றையும் விட்டு வந்தோம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட காட்டிய போது இயேசு அவனை கண்டிக்கல. அதுக்கு பதிலாக மத்தேயு 19:27-28 பார்க்கலாம். யாராவது வாசிங்க. மத்தேயு 19:27-28.
அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 28வது இந்த பழைய தமிழ் அவ்வளவு தெளிவா இல்ல. இயேசு அவர்களிடம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், எல்லா காரியங்களும் புதுப்பிக்கப்படும் நாளில் மானிட மகனாகிய நான் எனது மகிமையின் அரியணையில் உட்கார்ந்திருப்பேன். என்னை பின்பற்றிய நீங்களும் 12 அரியணைகளில் உட்கார்ந்து இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று சொன்னார். திரும்ப கட்டுவார். இயேசு சொல்லுகிற அந்த வேர்ட் சாய்ஸ், சொல் தேர்வை கவனி. அவர் எல்லாவற்றையும் அழித்த பின்னு சொல்ல, அல்லது எல்லாவற்றையும் கைவிட்ட பிறகு என்று சொல்லவில்லை. அதுக்கு மாறாக எல்லா காரியங்களும் புதுப்பிக்கப்படும் நாளில் என்று சொன்னார். இது ஏதோ ஒரு இலக்கணத்துல விளையாடுற ஒரு சொல் இல்லை. இதுல அடிப்படையில 2 விதமான இறையியல் இருக்குது. தேவ மகிமைக்காக பூமியில வாழ மனு குலம் சிருஷ்டிக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல் இவையெல்லாம் புதுப்பிக்கப்பட்ட பூமியில ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஹியூமனிட்டி, மானிடத்தை பெற்றது. அதனால எல்லாம் புதுப்பிக்கப்படும் என்று இயேசு வெளிப்படையாக இந்த இடத்துல சொன்னார். அந்த வார்த்தை மத்திய 19:28 அந்த எல்லாம் புதுப்பிக்கப்படுகிற அந்த வார்த்தையை, கிரேக்க வார்த்தை வந்து பாலிஜெனீசியா. இந்த 2 சொற்கள்ல இருந்து வருது, பாலிஜெனீசியா. அதனுடைய அர்த்தம் புதிய தோற்றம் அல்லது மரணத்திலிருந்து உயிரோடு வருவது என்பது. எல்லாவற்றையும் புதுப்பிப்பேன்னா அது செத்து போயிருக்கிற இந்த பூமியை நான் உயிரோடு கொண்டு வருவேன் என்று சொன்ன போது அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, சீஷர்கள் நம்ம வாழுகிற இந்த பூமியை தான் எல்லாவற்றையும் என்று சொல்றாருன்னு சொல்லி சீஷர்கள் அவரை புரிந்து கொண்டிருப்பாங்க. இப்ப இந்த எல்லாவற்றையும் என்று சொல்லும் போது இன்றைக்கு நம்ம பூமியில வாழ்கிற இயல்பாகவே இருக்கிற பாவமான காரியங்களை தவிர எல்லாவற்றையும் சொல்லும் போது எல்லாவற்றையும் கவர் பண்றதா இருக்கு. தேவன் நமக்கு ஆயத்தமாக்குகிற இறுதி பரலோகம் பூமியை இல்லாமல், எர்த்தே இல்லாம இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை வேதத்துக்கு விரோதமானது. நல்ல கவனிங்க பிரதர். மனுஷங்க வாழ்வதற்கு பூமி உருவாக்கப்பட்டது. பூமியில வாழும்படி மனுஷன் உருவாக்கப்பட்டான். தேவன் இந்த பூமியில இருக்கிற புழுதியை எடுத்து மனுஷன் ஆதாமை உருவாக்கினார். ஆதாம் நம் மண்ணிலிருந்து வந்த தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலன் பேதுரு, இயேசு கிறிஸ்து எல்லாம் சொல்றபடி மீட்டெடுக்கப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட பூமியிலே வாழ்வது, என்றென்றைக்கும் வாழ்வதே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற இலக்கு, நம்முடைய டெஸ்டினியா தான். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று வெளிப்படுத்தின 21:5 வாசிக்கிறது. நம்ம நேர ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறார். அங்கு இவைகள் புதிய பூமியை பற்றி உயிர்த்தெழுந்த இயேசுவாலே இந்த வசனங்கள் பேசப்படுகிறது. ஒரு புதுப்பிக்கப்பட்ட மனுகுலம் புதுப்பிக்கப்பட்ட பூமியில வாழுகிறது. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கிரயத்தை செலுத்துவதன் மூலம் இதையெல்லாம் சாத்தியமாக்கிய உயிர்த்தெழுத்தப்பட்ட இரட்சகரின் முன்னிலையிலே இந்த மனுகுலமும் புதிய பூமியும் மகிழ்ச்சியா இருக்க போகுது. ஆமென். அப்ப இந்த ரிடம்ஷன், மீட்பு என்றால் திரும்புவது என்று அர்த்தம். இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன்னு சொன்னா திரும்ப கட்டுகிறேன்னு அர்த்தம். மீட்பு தேவனுடைய ஆதி வடிவமைப்பை மீண்டும் விலைக்கு வாங்குகிறார். ஆதாமும் ஏவாளும் அவருடைய பிள்ளைகளும் உலகம் முழுவதுமாய் பரதீசின் ஆசீர்வாதங்களை விரிவுபடுத்ததான் சிருஷ்டிக்கப்பட்டாங்க. ஆதியாகமம் 1:28 சொல்லுது, பாக்குறோம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆகவே இயேசுவின் மூலம் வருகிற ரட்சிப்பு மனுஷனை அந்த முதல் அழைப்பு நோக்கத்திற்காக மீட்டெடுக்கிறது. நம்ம எல்லாருக்கும் கொடுத்த தேவன் கொடுத்த ஆதி கட்டளை முழு பூமியையும் தேவனுக்கு கீழே ஆளுகை செலுத்துவது. இது நிறைவேறும் என்று ஒரு உத்தரவாதம் நம்ம பார்க்கிறோம்.
பாவ வீழ்ச்சியின் காரணமாக பூமியை நிரப்பவும் அதை ஆண்டு கொள்ளவும் மனுகுலத்துக்கு தன்னுடைய ஆதி நோக்கத்தை கொடுத்த ஆதி நோக்கத்தை தேவனைக்கு போய் கை விட்டுருந்தார்னா, இது வேணாம்னு சொல்லியிருந்தாருன்னா, வெள்ளத்துக்கு பிறகு பல வருஷங்கள் கழிச்சு நோவாவுக்கும் அதே கட்டளை சொன்னார். அவர் சொல்லியிருக்க மாட்டார். நோவா கிட்டையும் ஆதி 9:1 நீங்கள் பலுகி பிறகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஆனால் பாவமும் சாபமும் நிரந்தரமாக இந்த நம்ம இருக்கிற பூமியிலிருந்து அகற்றப்படும் வரைக்கும் பூமியிலே மனுஷனுக்கு கொடுத்த அந்த நிர்வாக பொறுப்பு, ஸ்டூவர்ட்ஷிப், இதை நம்மால செய்ய முடியாது, இயலாது. அதனால நம்முடைய தற்போதைய நோக்கம் அவருடைய பிள்ளைகளாக, வாரிசுகளாக பூமியை என்றென்றைக்கும் ஆட்சி செய்வதற்காக தேவனின் நித்திய நோக்கத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற நோக்கம் பிரிக்க முடியாது. தேவனை ரொம்ப ஒரு அழகான ஒரு அறிக்கை உண்டு. மேன்ஸ் சீஃப் எண்ட் இஸ் டு க்ளோரிஃபை காட் அண்ட் டு என்ஜாய் ஹிம் ஃபார் எவர். தேவனை மகிமைப்படுத்துவதும் அவரை என்றென்றும் அவரில் என்றென்றும் மகிழ்வதுமே மனிதனுடைய முக்கிய முடிவு நோக்கம் என்று ஆதி திருச்சபையில இருக்கிற பல பேர் அறிக்கை செஞ்சாங்க. அந்த அறிக்கையின் மையத்துல இருக்கிறது என்னன்னா, அந்த நாளிலே அப்படித்தான் இருக்க போறோம். தேவனை மகிமைப்படுத்தி அவருக்குள்ளே மகிழ்ந்து கொண்டிருப்போம். நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை உருவாக்கிய நோக்கத்தை நாம் செய்வதனாலே அவரிலே நமக்கு சந்தோஷம். உயிர்த்தெழுப்பப்பட்ட மனிதர்களாகிய நாம் அவரை சேவிக்கவும், இந்த உயிர்த்தெழுந்த பிரபஞ்சத்திலே கிறிஸ்துவை மையமாக கொண்ட உயிர்த்தெழுப்பப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கான அவருடைய ஆதி திட்டத்தை நிறைவேற்றுவோம். எல்லாரும் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துக்கு திருப்பிக்குவோம். மிகவும் முக்கியமான ஒரு வசனம், எவ்வளவு அழகாக அப்போஸ்தலன் சொல்லுகிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:20, அதாவது ஒரு சகோதரி வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:22-25 வரைக்கும். ஆதாமுக்கு எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. ஆமேன். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஆட்சி செய்வதை நிறுத்தி விடுவார் என்பது அல்ல. அவருடைய எதிரிகளை வென்று நியாயம் தீர்த்த பிறகு அவருடைய ஆட்சி தொடரும். ஏனென்றால் ஒரு ராஜாவுடைய மகன் இளவரசன் போய் ராஜாவின் சார்பில் ஒரு கைப்பற்றிய ராஜ்யத்தை தன்னுடைய தகப்பனிடத்துல ஒப்புவிக்கும் போது அந்த ராஜ்யத்தின் ஆட்சியை ராஜா தன்னுடைய மகன்கிட்டே பூரணமாக ஒப்பு கொடுப்பார். இது எல்லா அரசுலையும் காமனான காரியம். அப்படிதான் பிதாவாகிய தேவன் செய்வார். இயேசு கிறிஸ்து பாதத்துல போட்ட பிறகு, சத்துருவை வென்று போட்ட பிறகு இயேசு கிறிஸ்து முழுமையா கொடுப்பார். அதனால பாவ வீழ்ச்சியிலே இழந்ததை மீட்டு கொள்வதும், அவரோடு போட்டி போடுகிற, இயேசுவோடு போட்டி போடுகிற எல்லா போட்டியாளர்களையும் தேவ ஆதிக்கத்தாலும் அதிகாரத்தாலும் வல்லமையாலும் அழிப்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் நோக்கம். எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திற்கு கீழாக்கி போடும்போது, தேவன் அனைத்தையும் ஆளும்போது, மனுஷர்கள் பூமியை ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் கீழே நீங்களும் நானும் ராஜாக்களாக ஆளுகை செய்யும் போது, அன்றைக்கு தேவன் நினைத்தது, ஆதாமை சிருஷ்டித்த போது நினைத்தது அன்றைக்கு பிறகு நிறைவேறும். அவருக்கு எதிராக எழும்பிய எல்லா கிளர்ச்சியின் காலமெல்லாம் நிரந்தரமாக முடிந்துவிடும். இந்த முழு பிரபஞ்சமும், நம் கண்ணால பார்க்கிற பிரபஞ்சமும், இயேசு கிறிஸ்துவை செய்கிற எல்லாருமே எஜமானருடைய சந்தோஷத்துல பங்கேற்பார்கள். ஹல்லேலூயா. சொல்லும் போதே நமக்கு த்ரில்லா இருக்கணும். ஆமென். தேவன் படைத்த பூமியிலே தேவனின் மகிமை. சங்கீதம் 19 முதல் 2 வசனங்கள் சொல்லுது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. இன்றைக்கு கூட ஒரு சாபத்தின் கீழே ஒரு பூமியை குறிப்பிடுகள தேவன் சொல்லுகிறார், பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று என்னாகமம் 14:21 வாசிக்கிறோம். ஆனால் வருகிற நாட்கள்ல இந்த பிரபஞ்சம் தேவனுடைய மகிமையில இன்னும் ஒரு பெரிய காட்சியை காண்பிக்கும். இன்னைக்கு பார்க்கிறத விட மகிமையான காட்சியை. இதுல மீட்கப்பட்ட மக்களும் மீட்கப்பட்ட பூமியில
மீட்கப்பட்ட தேசங்களையும் உள்ளடக்க அந்த பூமியில தான் ஏசாயா 40:5 வாசிக்கிறோம், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்று தேவன் வாக்குறுதி அளிக்கிறார். அல்லேலூயா. தேவன் பூமியிலே மகிமைப்படுவார் என்பது நிறைய இடங்கள்ல இருக்கு. இந்த நான் படிச்ச இந்த 2 பகுதிகளுக்குமே அதுதான் மையமான காரியம். என்னாமோ சங்கீதம், ஏசாயெல்லாம் நான் படிச்சது. சங்கீதம் 85:9 யாராவது வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமா இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவருக்கு சமீபமா இருக்கிறது. ஆமே. ஏசாயா 43:2 இதான் சொல்றது, இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது, அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. இந்த பகுதிகள்லாம் இந்த எபிரேய மொழியில உபயோகப்படுத்துகிற வார்த்தை, எரட்ஸ்ன்னு உபயோகப்படுத்துகிற வார்த்தை பூமி என்பதற்கான ஒரு வார்த்தை. எருசலேமின் வாசல்களிலே தேவனின் மகிமையை எசேக்கியேல் கண்டார். இது ஏதோ ஒரு தொட முடியாத பொருள் தன்மை இல்லாத ஒரு ஏதோ வான மண்டலத்துல அல்ல, பூமியிலே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. எல்லாவற்றையும் புதுப்பிப்பார் என்று தேவன் தீர்க்கதரிசிகள் மூலம் வாக்குறுதி அளித்ததாக பேதுரு ஏன் பிரசங்கித்தார் என்பதை புரிந்து கொள்ள இந்த பகுதிகளை நம்ம கவனிக்கணும். இதுல இருக்க சாம்பிளை கவனிக்கணும். பூமியின் எல்லா தேசங்களிலும் குறிப்பாக புதிய எருசலேமிலே தேவ மகிமை வெளிப்படும். நிறைய வசனம் இருக்குது, ஒவ்வொரு ஆளுங்க எடுத்துக்கங்க, ஒரே ஆள் இல்ல. ஒருத்தர் சங்கீதம் 102 15 17 வாசிக்கலாம். இன்னொருத்தர் ஏசாயா 11வது அதிகாரம் 9 10. மூணாவது ஏசாயா 66 19 20. கடைசியா ஒரு ஆள் ஆகாய் 2வது அதிகாரம் 6 7. இந்த வசனங்கள் எல்லாம் பார்ப்போம். கவனிங்க. இல்ல எடுத்தவங்க கொஞ்சம் ஒவ்வொருத்தரா சங்கீதம் 102 எல்லாரும் எடுத்து 15 17 வாசிக்கலாம். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியிலுள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். ஆமென். பிரதர், இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது நான் என்னோட தவறும் சொல்லுவேன். ஏசாயெல்லாம் இவ்வளவு வசனங்கள்லாம் வாசிக்கும் போது அப்படியே ஏதோ வாசிச்சுக்கிருந்தேன். இது எந்த காலத்தை குறித்து பேசுது? அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியின் ராஜாக்கள், நிறைய நேரம் நினைப்பாங்க 1000 வருஷம் அரசாட்சின்னு. ஆனா அதுக்கெல்லாம் மேல இருக்கிறதா நம்ம பார்க்க போறோம். அடுத்தது வாசிங்க. எடுத்தவங்க ஏசாயா 11 9 10. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும். ஆமென். யாராவது ஒரு சகோதரி ஏசாயா 66வது அதிகாரம் 19 20 வாசிக்கலாம். கொஞ்சம் கவனிங்க. அதனுடைய வசனங்கள்லாம் ரொம்ப வல்லமை உள்ள வசனங்கள். நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமல் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்ஷீசுக்கும் வில் வீரர் இருக்கிற பூலுக்கும் லூசுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்திலுள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வருவது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் குளாரி வண்டிகளின் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடத்திலும் இருந்து எருசலேமிலும் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பர்வதத்துக்கு கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். 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 ஆகாய் 2வது அதிகாரம் 6வது 7வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும்
வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஆமென். இந்த தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய அரசாட்சியும் ஆதிக்கமும் ஏதோ ரொம்ப தூரத்துல நடக்கிறது என்பதை பற்றி இல்லை. மாறாக தன்னுடைய மகிமைக்காக படைத்த பூமியிலே என்ன நடக்கிறது என்றுதான் அந்த இந்த இவங்க எல்லாரும் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த தீர்க்கதரிசிகள்லாம் இங்கதான் சொல்றாங்க, தேவன் தம் மகிமையை பூமியுடனும் அதற்கு சம்பந்தமான அனைத்துடனும் இணைத்தில் இருக்கிறது இந்த வசனங்கள்ல பார்க்கலாம். மனுகுலம், விலங்குகள், மரங்கள், ஆறுகள் இவைகளோடு தன்னுடைய மகிமையை அவர் இணைக்கிறத பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய படைப்பிலே தேவ மகிமை வெளிப்படுகிறது. பூமி களையப்பட்டு தூக்கி எறியப்படுவதில்லை. அது பூமி தேவ திட்டத்திற்கு ஒரு இன்றியமையாத ஒரு காரியம். இட்ஸ் எசென்ஷியல் ஃபார் காட்ஸ் பிளான். கடைசியில பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும் என்று தேவன் வாக்களிக்கிறார். ஆமென். பிரதர், தேவன் இந்த பூமி மேல தன்னுடைய கைகளை வைத்திருக்கிறார். அவர் கைகளை அவர் ஆணிகளால் துளைத்த போதும் அவர் விடவில்லை. இயேசுவின் பிறப்பும் அவர் கரங்களை துளைத்த அந்த ஆணிகளும் அவரை பூமிக்கும் அதனுடைய நித்திய எதிர்காலத்துக்கும் ராஜாவாக உறுதி செய்தது. நம்ம பெரும்பாலும் நாம் நினைக்கிற கற்பனை செய்கிறதை விட ஒரு மாபெரும் மீட்பின் வேலையிலே இயேசு கிறிஸ்து கிரயம் தந்து நம்முடைய எதிர்காலத்தையும் இந்த பூமியையும் வாங்கினார், இரத்தத்தை சிந்தி. அதனால புதிய பூமியின் தரிசனம் என்னவென்றால், ஒரு அருமையான ஒரு அதிகாரம் இருக்குது, ஏசாயா 60. மிகவும் இந்த புதிய பூமியை விவரிக்கிற ஒரு அருமையான பகுதி. இதுல ஆனா புதிய பூமின்னு ஒரு சொல் இல்லாட்டி கூட ஏசாயா 65, 66 புதிய பூமி இருக்குது. ஆனால் இந்த ஏசாயா 60 நோக்கம் எல்லாம் அவர் உபயோகப்படுத்தின எல்லா மொழியையும் வெளிப்படுத்தல் 21, 22 யோவான் புதிய பூமியை சித்தரிக்கும் போது பயன்படுத்துகிறதுனால இந்த அதிகாரம் ஏசாயா 60க்கு எல்லாம் திருப்பிக்குங்க. அதையும் வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22 நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பைபிள் கமெண்ட்ரி ஆட்டம் ரொம்ப ஒரு அழகா இந்த அதிகாரங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22 கமெண்ட்ரி கொடுக்கிறதா. இந்த செய்தியை குறிப்பிட்ட தீர்க்க தரிசன செய்தியின் ஆரம்பத்திலே தேவன் எருசலேமில் உள்ள தம் ஜனங்களிடத்துல ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. என்ன அழகான ஒரு தீர்க்க தரிசனம். தேவ மக்களுக்கு ஒரு மகத்தான எதிர்காலம் இருக்கிறது பிரதர். அதிலே பூமியின் தேசங்களும் ராஜாக்களும் பங்கேற்று புதுப்பிக்கப்பட்ட மகிமை பெற்ற இந்த எருசலேமிலிருந்து எல்லாரும் பயனடைவார்கள். இது ஒரு சில தேசங்கள் மட்டும் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த தேசம் அந்த தேசம் இல்லை, எல்லாம் அவை அனைத்தும் 4வது வசனத்துல சொல்லுது. அவர்கள் எல்லாரும் திறந்து வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த 60வது அதிகாரம் வாசிக்கும் போது வசனத்தை பாருங்க, நான் சும்மா சொல்ல. 4வது வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருவார்கள். இது முன்னே எந்த நாளிலும் இல்லாத ஒரு மகிழ்ச்சியின் நேரமாக இருக்கும் என்று தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார். 5வது வசனத்திலே, அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இந்த புதுப்பிக்கப்பட்ட புது பூமியிலே நாடுகள் இந்த மகிமைப்படுத்தப்பட்ட நகரத்துக்குள்ளே மிக அதிகமான பெரிய பொக்கிஷங்களை கொண்டு வருவார்கள். 5வது வசனம் சொல்லுது, கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். இந்த புதிய பூமியிலே பல்வேறு நாடுகளிலிருந்து வருகிற விலங்குகள் கூட இருக்கும். 6வது வசனத்துல பார்க்கிறோம், ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். மீட்கப்பட்ட ஜனங்கள் தொலை தூரத்திலிருந்து மகிமைப்படுத்தப்பட்ட எருசலேமுக்கு பயணம் செய்து வருவார்கள். 6வது வசனம் சொல்லுகிறது, ஷேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து
கர்த்தரின் துதிகளை பிரசித்திப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. தீவுகளிலே வசிக்கிற மக்கள் கூட தேவனை வணங்குவார்கள். கப்பல்கள் தர்ஷீஷிலிருந்து வரும் என்று, இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க. கப்பல்கள், பொன், தூபவர்க்கம், இதெல்லாம் பூமிக்கு அடுத்த காரியங்கள். பூமியில இருக்கிற நம்ம இன்னைக்கு பார்க்கிற காரியங்கள். 9வது வசனம் யாராவது வாசிங்க. தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோட கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். ஆமென், ஆமென். நம்மள பல பேர் பரலோகத்துல என்ன நாடுகள், எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இருப்பாங்க, நாகரிகங்கள், கலாச்சாரங்கள் இதெல்லாம் இருக்குமான்னு சிந்திக்க பழகி கொள்ளவில்லை. ஆனால் ஏசாயா 60 நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, புதிய பூமி உண்மையிலேயே பூமிக்கு உரியதாக இருக்கும் என்பதை நிரூபிக்கும் பல பகுதிகளிலே ஒன்றாகும். புதிய எருசலேமுக்கு யோவான் கூட வெளிப்படுத்தின விசேஷம் 21ல 25, 26 சொல்றதுக்கு அதுக்கு நேரடியா பொருந்துகிற ஒரு வசனத்தை ஏசாயா 60:11 வாசிக்கிறோம். உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கு, அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்போதும் திறந்திருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய தேசங்களுடைய மகத்துவம் இந்த ராஜாவின் பெரிய நகரத்துக்குள்ளே வரவேற்கப்படும். 13வது வசனத்தை பாத்தீங்கன்னா, என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படி லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் பண்ணை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். ஆமென். தேவன் அவருடைய ஜனங்கள், அவருடைய நகரம், எருசலேம் நகரம். இன்னைக்கு இஸ்ரேல்னு சொன்னா, எருசலேம் சொன்னா நிறைய பேருக்கு வெறுப்பு வருது. கிறிஸ்தவர்கள்னு சொன்னா வெறுப்பு இருக்குது. தேவனுடைய நாமத்தை சொன்னா வெறுக்கப்படுகிறோம். ஆனா இந்த மனப்பான்மை எல்லாம் ஜனங்களுடைய இருதயம் மாற்றப்படும் என்று 14வது வசனத்துல வாசிக்கிறோம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்வார்கள். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த புதிய எருசலேமை குறித்து தேவன் வாக்குறுதி தருகிறார். அடுத்த வசனத்துல, உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு அருமையான செழிப்புள்ள நகரம் தற்காலிக காலத்தை மாத்திரம் அல்ல, இது ஒரு நித்தியமா இருக்கிறது. இது ஒரு குறித்த காலத்துக்குன்னு சொல்ல, தலைமுறை தலைமுறையா இருக்கும் என்று வசனத்துல சொல்லுகிறார். புதிய எருசலேம்ல எல்லா ஜனக்கூட்டங்களும் அவங்களுடைய ஆட்சியாளர்களும் வந்து அவர்களுக்கும் பலன் அளிக்கும். 16வது வசனத்துல வாசிக்கிறோம், நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு என்று வாக்கியம். இந்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேறுவது தேவனுடைய மகத்துவத்திற்கு சாட்சி அளிக்கும். 16வது வசனத்திலே சொல்லுது, கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் நீ அறிந்து கொள்வாய். ஆமென். இதுவரைக்கும் பூமியில எருசலேமை குறித்து இல்லாத ஒரு காரியத்தை தேவன் வாக்குறுதி தருகிறார். 17:18. யாராவது ஒரு சகோதரி வாசிங்க. 17:18. நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களுமாக்குவேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அல்லேலூயா. எருசலேமுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குறுதி. ஒரு நாள் எருசலேம் அப்படி இருந்தது. புதிய பூமியில புதிய எருசலேம் அப்படி இருக்கும். யோவான் புதிய பூமியோடு நேரடியாக இணைக்கிற ஒரு காரியத்தை ஏசாயா நமக்கு சொல்லுகிறார். இனி 19:20 இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தாலே உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென், ஆமென். புதிய எருசலேமை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்
அதில் பிரவேசிப்பார்கள் என்று வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சாபத்துக்கு கீழே பழைய இந்த நம்ம இருக்கிற பூமிக்கு பொருந்தாத ஒரு அருமையான மொழியை பயன்படுத்தி ஏசாயாவும் சொல்லுகிறார், உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களாயிருப்பார்கள் என்று ஏசாயா 60:21 சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது கொடுத்து தொடர்ந்து இன்னும் அதிகமா இருக்கிறது. என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் என்று கூட அதுல சொல்றார். பூமி அவர்களோட அப்படிப்பட்ட ஜனங்களுடையாக இருக்கும். இது ஏதோ ஒரு செஞ்சுரி, ஒரு நூற்றாண்டு, ஒரு டெக்கேட், ஒரு தசாப்தம் அல்லது ஒரு 1000 வருஷம், ஒரு மில்லியன் இல்ல, என்றென்றும் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும். என்றென்றைக்கும் பிரதர், என்றென்றைக்கும் இந்த புதிய பூமியை நம்ம சுதந்திரிக்கும். ஆமென், ஆமென். இந்த புதிய பூமியில ஏசாயா 66 உள்ள விளக்கங்கள் ஏசாயா 52, 53 நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்ப பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை பத்தி படிக்கும் போது நாம அதிகமாய் படித்து கம்யூனியன் எடுக்கும் போதோ மற்ற காரியங்கள்ல பேசுவோம். அந்த 52, ஏசாயா 52, 53 அப்படி எழுதினபடியே துல்லியமாக நிறைவேறியது. ஒவ்வொரு காரியமும் அந்த தீர்க்க தரிசனத்துல இயேசுவின் முதல் வருகையில நிறைவேறியது. அப்ப ஏசாயா 60 இருக்கிறது எப்படி ஒவ்வொரு காரியமும் நிறைவேறாதுன்னு நம்ம சொல்ல முடியும்? எல்லாம் நிறைவேறும். முதல் வருகையை பற்றிய ஏசாயாவின் வார்த்தைகள் குறிப்பிட்ட பிசிக்கல் சாரீர விவரங்களோடு மிக சரியாக நிறைவேற்றப்பட்டதுனால இந்த புதிய பூமியின் வாழ்க்கையை குறித்து இருக்கிற அடுத்த அத்தியாயங்கள்ல அவருடைய ஏசாயாவின் தீர்க்கதரிசிகளும் அதே போலவும் மொழியிலும் குறிப்பாகவும் நிறைவேறும் என்று நம்ம யோசிக்கணும். கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சி எருசலேமின் எதிர்காலத்தை பற்றிய தேவனுடைய வாக்குறுதிகளை கொஞ்சம் முன்னாடியே காட்டுது. ஆனா அதனுடைய இறுதி அருமையான நிறைவு புதிய பூமியில உள்ள புதிய எருசலேம்ல மட்டுமே நம்ம பார்க்க முடியும். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22. அது 1000 வருஷ அரசாட்சிக்கு காலத்துக்கு நித்தியமாய் வருது. சாபம் நீங்கும் போது மரணம் இல்லை. மக்கள் இந்த பூமியிலே என்றென்றைக்கும் வாழ்வார்கள். இன்றைக்கு இதோடு நிறுத்திக்கிறேன். இந்த நாடுகள் மீட்கப்படுவது, கலாச்சாரம் மீட்கப்படுவது, இதை குறித்தெல்லாம் கூட வருகிற வாரத்துல நம்ம பார்க்க போகிறோம். சகோதரன் நம்மை ஜெபத்தில் நடத்துவார். ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் மகிமையாக மனுக்குலத்துக்காக ஏற்படுத்தி ஆயத்தப்படுத்தி விட்ட இந்த புதிய பூமிக்காய், புதிய வானத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நித்தியமாக வாழப்போகிற வீட்டை குறித்து நிச்சயமாக எங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு ஆண்டவரே. அவைகளை குறித்து அறியும் போது உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒரு எதிர்பார்ப்பும் எங்களுக்குள்ளாக உண்டாகிறதை பார்க்க முடிகிறது. புதிய பூமியை நிச்சயமாக நீர் ஆண்டவரே இந்த பூமியை குறித்து உமக்கு உண்டான திட்டத்தின்படி நிச்சயமாக ஒரு நாளிலே அவளை புதிதாக மாற்றி இந்த பூமியிலே நீர் கொண்டு வர போகிறீர். அந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே நீர் தந்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீட்டெடுக்க போகிறீர். அது பழைய நிலைமை, அது இருந்த அந்த நிலைமைக்கு நீர் மீண்டுமாக அதை புதுப்பிக்க போகிறீர். பாவமில்லாத இருந்த ஆதாம் ஏவாள் இருந்தது போல இயேசுவின் மீட்பின் திட்டத்தின் மூலமாக பாவத்திலிருந்து மீட்டு பாவமில்லாத ஒரு ராஜ்யத்தை நீர் ஆண்டவரே நீர் திரும்பவும் கொண்டு வந்து இந்த பூமியிலே நிலைநிறுத்த போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு மகிமையை செலுத்தி இந்த தேவனை மகிமைப்படுத்தி அவருக்குள் மகிழ்வதுதான் மனுக்குலத்தினுடைய ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்று சொல்லி ஒரு அருமையான ஆண்டவரே பகுதியை பார்த்தோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே மனிதனுக்கு எவ்வளவு பெரிய திட்டத்தை நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவுக்கு விரோதமாக செயல்பட்ட எல்லாவற்றையும் வென்று அவருக்கு கீழ்ப்படுத்தி பிதாவிடம் ஒப்பு கொடுப்பார். பிதா ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கும் போது அவரோடு கூட பூமியிலே நாமும் அவரோடு கூட அரசாட்சி செய்வோம் என்று சொல்லி எழுதியிருக்கிற பகுதிகளை பார்க்கும்போது ஆண்டவரே எங்கள் இருதயமெல்லாம் அதற்காக ஆண்டவரே ஏக்கம் உள்ளவர்களாக பார்க்க முடிகிறது. அந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கப்படி இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்வாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தை உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை,
உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி எழுதி ஆண்டவரே இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து இந்த நாள் தியானித்து முடிக்கும் போது ஒரு ஆறுதலாக, இந்த உலகத்துல கொஞ்ச காலம் துக்கம் இருந்தாலும் உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும், இப்படிப்பட்ட மகிமையான எதிர்காலம் வருகிறது என்று சொல்லி இந்த நாளின் தியானத்தை முடிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆனால் பூமியின் ராஜாக்கள் எல்லாம் வருவதற்கு முயற்சி பண்ணுவாங்க, அவளால் முடியாது. ஆனால் எங்களால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த மகிமையான ஸ்லாக்கியத்தை நீர் வாக்கு பண்ணியிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். வரப்போகிற புதிய வானம் புதிய பூமிக்காக அன்றைய ஆவலோடு கூட இன்றைக்கு முதலாவது நாங்கள் பாடின பாடலை போல ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எங்க சபையில் இருக்கிற மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும்படியாக எங்க இருதயத்திலே இந்த நாளுடைய வேத வசனங்கள் எங்களை ஆவலை தூண்டுகிறதை பார்க்க முடிகிறதப்பா. சீக்கிரமாய் நாங்கள் ஆண்டவரே எல்லா உலகளாவிய சபையோடு கூட மாறனாதா சீக்கிரம் வாருமையா என்று சொல்லி நாங்களும் உண்மை அழைக்கிறோம், உண்மை ஆண்டவரே வருந்தி அழைக்கிறோம் அப்பா. உடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. சீக்கிரமா உடைய அரசாட்சி இந்த பூமியிலே வர வேண்டும் என்று ஆண்டவரே உண்மை வரவேற்கிறோம், உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம், உண்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீர் பொறுப்படுத்திக் கொண்ட காய் சோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் கடந்து வரட்டும். பின்தங்கிய நிலைமையில் இருந்தால் நிச்சயமாக நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க அந்த தேசத்துக்காக முழு இருதயத்தோடு கூட ஆயத்தப்பட்டு ஆண்டுடைய சன்னிதானத்திலே காணப்படுவதற்கு எல்லா கிருபைகளையும் இரக்கங்களையும் கர்த்தர் தருவாராக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த நாளில் இருக்கிற எல்லாருடைய ஆண்டுடைய பலவீனங்களை மாற்றும். கொடூரமாக தாக்கி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத வியாதிகளிலிருந்து ஒருவரும் சேதப்பட்டு போகாதபடி எல்லாரையும் கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய அன்றைய சட்டைகளின் நிழலிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை எல்லாமுக்கு செலுத்துகிறோம். அன்பான இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.